வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கோஃபேஜ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 1951 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1797ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.43 ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஒரு 20-25% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லின்னு வரும்போது நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10%, 8-10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 76% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லியில் 1.4% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது செப்டம்பர் 2025, செப்டம்பர் 2024ங்கிறது இயர் ஆன் இயர் கம்பேரிசன். அதில் குவார்டர்லி ரெவென்யூ 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 60 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் தோராயிரமா ஈஸி கால்குலேஷனாக சொல்கிறேன். இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2.7 இன்க்ரீஸ் ஆகி 11.2ன்னு சொல்லி லெவலில் இருக்குது. இபிஎஸோட டிடிஎம் 35ன்னு வந்திருக்கு. 35ன்னு வரும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது. இவன் இப்போ தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். இவன் 2025 ஜூன் மாதத்துக்கு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறான். 5ஆல் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறான். ஏன் நம்ம இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் நம்ம இங்கே பார்க்கும்போது 121ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 24 வரும். அப்போ 24, 29, 35ன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.76% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்கில் 0.78% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து 3.33 குறைச்சி வச்சிருக்காங்க. இந்த எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸும் பார்ப்போமே. இன்ஸ்டிடியூஷன்ஸும் 3 குவார்ட்டராக குறைச்சி வச்சுட்டே இருந்திருக்கிறான். எஃப்ஐஎஸ் 3 குவார்ட்டரா பாருங்களேன், 2.34, 2.79, 3.33ன்னு சொல்லிட்டு பெரிய லெவல்லே குறைச்சி வச்சுட்டு இருக்கிறேன். இது சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட தன்னோட ஹோல்டிங்ல 38.7ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்ல 89ஆகவும், எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல 34ஆகவும் கரண்ட் ஹோல்டிங் இப்போ இருக்கு. இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 190, ஃபேர் பிரைஸ் 386, கரண்ட் பிரைஸ் 1794. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 4.64 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கும். அது ஓரளவுக்கு ஒரு வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டே இருந்துச்சுன்னா கூட சைட்வேஸ்க்கு போகும். பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் நல்லாவே நல்லா பூஸ்ட் பண்ணால் தான் இபிஎஸ் நல்லா பூஸ்ட் பண்ணால் தான் பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 34.9, அது ஆவரேஜ் பண்ணும்போது 8.73ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் 8.73. அதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற 6.4ஓட கம்பேர் பண்ணும்போது 8.73ங்கிறது கூட இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்க இது வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரை கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர் பண்ணுவோம். ஆனால் இப்போ நமக்கு வந்து Q2வும் வந்துட்டதுனால நம்ம வந்து Q2வையும் கம்பேர் பண்ணணும், குமுலேட்டிவ் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணுறோம். Q2 11.2, நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 8.73, குமுலேட்டிவ் ஆவரேஜ் 10.35,
நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 8.73. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது Q2 அண்ட் குமுலேட்டிவ் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கிறதுனால அப்சைட் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா ப்ரீவியஸ் குவார்டரை கட் பண்ணுவாங்களான்னா அது சந்தேகத்துக்குரியது. மைட் பி ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் இவங்க growth ஆயிட்டு அங்கிருந்து ஒரு கரெக்ஷனையோ இல்லாட்டி ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டையோ இவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. இப்ப இவன் ஆவரேஜே எடுத்தான்னா கூட ஆவரேஜ் 8.73 ஆவரேஜா எடுத்தாருன்னா Q2 காட்டிலும் கம்மி. ஆனாலும் இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல அப்ப என்ன மாதிரியானது வாய்ப்பு இருக்குன்னா சைட்வேஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்க நம்ம R2 டு R3 வரைக்கும் ரேஞ்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். R2ங்கிறது 1339லேருந்து 1383, R2 R3யோட மிட் பாயிண்ட் 1530லேருந்து 1578, R3 1737லேருந்து 1790. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ மிட் பாயிண்ட்ல இருக்கு, R2 R3யோட மிட் பாயிண்ட்ல இருக்கு. கரெக்டாக அங்கேருந்து அப்படியே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிறான். அது 50% கடந்தே போயிருக்கிறான், நெக்லைன் வரைக்கும் போயிருக்கிறான். ஆனால் ப்ரீவியஸ் குவார்டருடைய உடைக்கல, இப்போதைக்கு கரெக்ஷன் இருக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து R2 R3ங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இதோட ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருப்பான். ரிசல்ட் நல்லா இவங்களுக்கு அப்ரிஷியேட்டபிளா மேலே பிரேக் பண்ணக்கூடிய இதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா இப்போ பெர்ஃபார்மன்ஸஸ் போவராக இருக்கு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் லீட் எடுக்கலாம். ஸோ இப்போ இப்போதைக்கு இந்த மிட் பாயிண்ட் டு R2 R3 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு இருக்கும்னு நம்மளுடைய பார்வையா இருக்கு. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.